அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நீ பெற்ற மகனாகிய யானே உன்னை வெறுக்கிறேன் என்று பரதன் கைகேயியிடம் பேசுதல். பாடல் எண் 875. பெற்றவளே உனை நீயே பெற்ற யானும் வெறுக்கின்றேன், மற்றவரும் வெறுப்பாரி மனம் வெறுத்தே மறுப்பாரி. குற்றங்கள் புரிந்தவளே, கொலை நெஞ்சம் நிறைந்தவளே, சுற்றம் உன்னை தூற்றிடுமே, சுடர் வானம் முறைத்திடுமே. இதுவே 875வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பெற்றவளே உனை நீயே பெற்ற யானும் வெறுக்கின்றேன் என்ற முதல் வரிக்கான விளக்கம். என்னை பெற்ற தாயே, நீ பெற்ற மகனாகிய நானும் கூட உன்னை வெறுக்கின்றேன் என்பதால் மற்றவரும் வெறுப்பாரே மனம் வெறுத்தே மறுப்பாரே. உறுதியாக உன்னை பிறரும் வெறுப்பார்கள். அது மட்டுமன்றி தாம் கொண்ட வெறுப்பினால் அவர்கள் உன்னை மனத்தால் ஏற்றுக்கொள்ளவும் கூட முடியாமல் உன்னை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள். குற்றங்கள் புரிந்தவளே, கொலை நெஞ்சம் நிறைந்தவளே, மிகவும் பெரிய குற்றங்களை புரிந்தவளே, பெரும் குற்றங்களை செய்வதால், கொலை போன்ற பெரிய குற்றங்களை செய்வதால் ஏற்படக்கூடிய கொலை பாவம் போன்ற பெரும் பாவம் மிகுந்த குற்றம் மிகுந்த நெஞ்சையே உன்னுடைய உள்ளத்திலே தாங்கி இருப்பவளே, சுற்றம் உனை தூற்றிடுமே, சுடர் வானும் முறைத்திடுமே. அவ்வாறு பெரும் குற்றங்களை செய்த கொலை பாவமும் நிறைந்த ஒரு உள்ளம் கொண்டவளாக நீ இருப்பதால் உன்னை இனிமேல் நம்முடைய உறவினரும் கூட மதிக்க மாட்டார்கள். நம்முடைய உறவு அனைத்தும் உன்னை தூற்றுதல் என்கிற இழி மொழிகளால் உன்னை குறை கூறி பேச தயங்க மாட்டார்கள். அது மட்டுமன்றி சுடர்வான் என்கிற வானிலே வீற்றிருந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கதிரவனும் கூட கதிரவ குலத்திலே தோன்றிய ஒரு மிகவும் இழிந்த குணம் கொண்ட உன்னை பார்த்து தான் கொண்ட சினத்தினால் உன்னை முறைத்து பார்க்கும். அவ்வாறு நீ பெரும் இழிவான செயல்களை செய்தவளாய் ஆகிவிட்டாய் என்று பரதன் தன் தாயிடம் கூறினார். இதுவே 875வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 876வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.